யோவான் 21வது அதிகாரம் அதனுடைய 9, 13 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது அப்பத்தையும் கண்டார்கள். 13வது வசனம். அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இந்த மாதம் நமக்கு கத்த தந்த அழகான ஒரு வாக்கு தத்துவம். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது ஆமென் அவர்களுக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்டதை கண்டார்கள். அவர்களுக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்டதை காண வைக்க மட்டுமல்ல, அதை அவர்களுக்கு கத்தர் எடுத்து கொடுத்தார். தேவ பிள்ளைகளுக்காய் சகலவற்றையும் கத்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆயத்தம் பண்ணப்பட்டவைகளை கத்தர் காண பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு என்ன வார்த்தை பேச வேண்டும் என்று ஜெபிக்கும் போது ஆண்டவர் நேற்றைக்கு இந்த பகுதியிலிருந்து ஒரு வார்த்தையை ஆண்டவர் வந்து தியானிக்க வைத்தார். என்னோடு பேசினதை இந்த மாலை நேரத்தில் சபையிலே பேசி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். 9வது வசனத்திலே கண்டார்கள் என்று சொல்லிவிட்டு 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது இயேசு வந்து அதை எடுத்து கொடுத்தார் என்று. இந்த 9வது வசனத்துக்கு பிறகு 13வது வசனத்துல தான் அவர் எடுத்து கொடுக்கிறார். அப்ப பார்த்ததுமே கொடுக்கல. பார்த்துட்டு அதுக்கு இடையில ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அதுக்கு பிறகு அப்பொழுது முதல்ல பார்க்க வச்சவ பார்த்ததுமே எடுத்து கொடுக்காம அதுக்கு இடையில ஒரு காரியம் இருக்கு. அதுக்கு பிறகுதான் அவர் ஆயத்தம் பண்ணினதை கையில எடுத்து கொடுக்கிறார். இந்த பகுதியில் என்னை ரொம்ப தியானிக்க வச்ச வார்த்தை என்ன அதற்கு இடையில நடந்தது. ஆமை 10, 11 வசனங்களை நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். 10வது வசனத்தில் இயேசு அவர்களை பார்த்து சொல்றார், நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தார். இத்தனை மீன்கள் இருந்து வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து கொடுத்தார். ஒரு காரியத்துக்கு பிறகுதான் காண்பிக்கப்பட்ட நன்மையை இயேசு கரத்துல எடுத்து கொடுக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய கண்கள்ல நன்மை தெரியுது, ஆனா அனுபவிக்க முடியல. நன்மை அநேகருக்கு கண்ணுக்கு தெரியுது, ஆனா இன்னும் அதை கைக்கு வரல. நம்ம அதை காண்பிக்கிறதுக்கு மட்டுமல்ல கர்த்தர், அதை எடுத்து தரது கர்த்தராய் தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே ஒரு தேவ பிள்ளை எப்படி ஜெபிக்கணும்னா, ஆண்டவர் நன்மை காண்பிக்க மட்டும் இல்ல, அந்த நன்மை எனக்கு தந்துருங்க ஆண்டவரே. அவன் காண்பிக்கிறதும் கர்த்தர் தான், தரதும் கர்த்தர் தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு என் கையில ஒரு நன்மை வந்து இருக்குதுன்னா புரிஞ்சுக்கோங்க, இது நான் எடுத்த நன்மை அல்ல, இது கர்த்தர் எனக்கு எடுத்து தந்த நன்மை. இந்த காரியம் தேவனால் கைகூடி வந்தது, இதை மறந்துடவே கூடாது. என்ன நன்மையை பார்க்க வைக்கிறது அவர்தான், சுதந்திரிக்க வைக்கிறது கர்த்தர் தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகரை பார்க்க வைக்கிறார், ஆனா இன்னும் என் கைக்கு வரல. கரையில் வந்து இறங்கினதும் கண்கள் மீனையும் அப்பத்தை பார்க்கிறது, பார்த்த உடனே கர்த்தர் எடுத்து கொடுக்கவில்லை. இதற்கு இடையில ஒரு காரியம் இருக்குது. அவர் சீஷர்களை பார்த்து சொல்றார், உங்கள் வலையில இருக்கிற மீனை என்கிட்ட கொண்டு வாருங்கள். இந்த வார்த்தை நல்லா கவனிங்க, பெரிய செய்தி அல்ல, ஒரு சின்ன ஒரு காரியத்தை கர்த்தர் உணர்த்தினதை நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த வலையில் இருக்கிற மீன் இவர்கள் பிடித்த மீனா, அவர் சொல்லி பிடிச்ச மீனா? ஹலோ, இவங்க எதுக்கு போனாங்க? மீன் பிடிக்க போனார்கள். ஆனால் அவர்கள் போன போது என்ன பிடிக்கல? மீன் பிடிக்கவில்லை. அப்பொழுது இயேசு விடியற்காலமான போது கரையில நிற்கிறார். கரையில் இருந்து வலது புறத்தில் வலையை போடுங்கள் என்று சொன்னதும் அவர் சொன்னதை செய்தாங்க. அவர் சொன்னதை செய்து இப்பொழுது வலை கிளியத்தக்கதாய் மீன்கள் பிடிக்கப்பட்டு கரை இறங்கினதும் அவங்க கண்ணுக்கு மீனை அப்பத்தையும் காண்பித்து விட்டு அவர் என்ன கேட்கிறார்? நான் செய்ய சொன்னதை எடுத்துட்டு வானார். அவர் செய்ய சொன்னதை அவர்கள் எடுத்து கொடுத்ததும் அவர் செஞ்சு வச்சிருக்கிறத எடுத்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப நான் சொல்ற வார்த்தை புரியும் நம்புறேன். அவர் செய்ய சொன்னதை அவர்கள் எடுத்து கொடுக்கிறார்கள், அவர் செய்து வைத்ததை அவர்களுக்கு எடுத்து கொடுக்கிறார். அநேக நன்மைகள் நம்ம கைக்கு வருவதற்கு முன்பாக கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதை நாம் செய்து முடிக்கணும். ஹல்லேலூயா. காண்பிக்கிறவர் மாத்திரமல்ல, அதை எடுத்து கொடுக்கிறவர். ஏன்? அதான் அவர் மீன் சுட்டு வச்சுட்டாரு, அப்பத்தை சுட்டு வச்சுட்டாரு. வந்த சீஷர்களை சாப்பிட்டு விட்டு அந்த மீனை கேட்டிருக்கலாமே. கரையில வந்து இறங்கினதும், இயேசுவின் இடத்தில் வந்து இறங்கினதும் அவர் எதை தான் கேட்கிறார்னா, நீ என்ன செஞ்ச? நான் உங்ககிட்ட சொன்னதை செஞ்சு முடிச்சியா? இந்த வார்த்தையை நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட சொல்றேன். இதைதான் அவர் வரும்போதும் கேட்க போறார். ஹல்லேலூயா. அவரை சந்திக்கும் போது அவர் எடுத்த உடனே கிரீடத்தை தர மாட்டார், எடுத்த உடனே பலனை தர மாட்டார். ஃபர்ஸ்ட் கேட்பார், நீ பூமியில இருக்கும்போது என்ன செஞ்ச? நான் உங்ககிட்ட சொன்னதை நீ செஞ்சியா?
அவன் கடலுக்குள் இருக்கும்போது அவர் ஒன்றை செய்ய சொல்லுகிறார். அவன் கரையில் வந்து இறங்கினதும் இயேசு கிட்ட வந்ததும் அவர் ஆயத்தம் பண்ணது எடுத்து கொடுக்கிறதுக்கு முன்பாக, அவர் செய்து வைத்தது எடுத்து கொடுக்கிறதுக்கு முன்பாக அவர் கேட்கிறாரு, நான் செய்ய சொன்னதை செஞ்சியா? ஆமென். அதை எடுத்துட்டு வாருங்கள் சொன்னதும் பேதுரு உடனே படவில் ஏறி அவர் செய்ய சொன்னதை செய்து அப்படி எடுத்து அவர் கிட்ட கொண்டு வரார் பாருங்க. கொண்டு வந்ததும் அதை பார்த்ததும் இயேசு சொல்றார், வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர் செய்து வைத்திருந்த அந்த நன்மை எடுத்து அவர்கள் கையில கொடுக்கிறார். அன்பான தேவ பிள்ளையே, இந்த மாலை நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை ஆமென் ஆவிக்குரிய அர்த்தத்தோட சொல்ல விரும்புகிறேன். அவர் செய்திருப்பதை எடுத்து கொடுப்பதற்கு முன்பாக அவர் செய்ய சொன்னதை அவரிடத்தில் கொண்டு வாருங்கள். அவர் செய்ய சொல்றதை நான் செய்யறேன், நான் கவனிங்க. எனக்காக கர்த்தாவே இதை செய்க, இப்படி செஞ்சுட்டாங்க நம்ம கேட்கறது தப்பு கிடையாது. ஆனால் அவர் செய்து வைத்ததை நான் பார்ப்பதற்கு முன்பாக என்கிட்ட அவர் என்ன செய்ய சொல்றார், என்கிட்ட செய்ய சொல்றதை நான் செய்கிறேனா? ஹல்லேலூயா. ஆமென். ஈசாக்கை பஞ்ச காலத்துல 100 மடங்கு பலன் கொடுத்த பிறகு நீங்க உட்கார் அப்படி சொல்லல, நீங்க உட்கார் அப்படி சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச பிறகுதான் பஞ்ச காலத்துல 100 மடங்கு பலனை கொடுக்கிறார். அவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்றாரு, அதை செய்த பிறகு அவர்களுக்கான நன்மையை அந்த இடத்துல கர்த்தர் விளங்க பண்ணுகிறார். இன்னைக்கு அநேக காரியங்கள் ஏன் நம்முடைய லைஃப்ல அநேக கிட்ட வர்றது கண்ணுக்கு தெரியுது, ஆனா ஏன் சுதந்திரிக்க முடியலன்னா ஏதோ ஒரு காரியத்தை நாம் தேவன் செய்ய சொன்னதை இன்னும் செய்யாம இருக்கிறோம். இன்னும் செய்ய அவர் கரையில வந்து எடுத்து கொடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் செய்ய சொன்னதை காட்ட சொல்றார். அவன் நான் பிடிக்க சொல்லல, அந்த மீனை எடுத்துட்டு வா அப்படின்றார். எடுத்துட்டு வாட்டுறாரு. எடுத்துட்டு அவர் செய்ய சொன்னதை அவர்கள் எடுத்து கொடுக்கும்போது ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மிடத்தில் செய்ய சொல்லுகிற காரியத்தை எந்த அளவுக்கு செய்கிறோம் என்பதில் ஒரு தேவப்பிள்ளை ரொம்ப கவனமா இருக்கணும். என்கிட்ட செய்ய சொல்ற காரியத்தை நான் இமிடியேட்டா செய்றேனா? ஹல்லேலூயா. ஆமென். பின்வாங்கி போய் ஆமென் அவர் ஒன்று பிடிக்காமல் இருந்த பிறகு கூட இயேசு கரையிலிருந்து ஒரு வார்த்தை சொன்னதும் இந்த சீஷர்கள் உடனே செஞ்சாங்க. பாத்தீங்களா? கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட இந்த செய்தியில கேட்டோம். ஆமா, எல்லாருக்குமே மீன் பிடிக்க தெரியும். அப்படி இருந்த பிறகு இயேசு வலது புறமா வலையை போடுங்க சொன்னதும் ஒரு கொஸ்டின் கூட மறு கேள்வி கேட்காம, ஆமா நீங்க யாரு, ஆமா எந்த பக்கத்துல வலையை போடணும்னு எங்களுக்கு தெரியாதா, நாங்க மீன் பிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட், இப்படி எல்லாம் எதுவும் சொல்லாம சொன்ன அடுத்த செகண்ட் அந்த வலையை போட்டு மீனை பிடிச்சு கரையில் இயேசுவினிடத்தில் வரும்போது அந்த அவர் செய்ய சொன்னதை செஞ்சு முடிச்சு கொண்டு வந்தாங்க பாருங்க. அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணதை கரத்தில் எடுத்து கொடுக்கிறார். ஆமே, நிறைய விஷயங்கள் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. இனி எல்லாம் ஆயத்தப்படுத்த வேண்டியது அவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். ஆனா இன்னும் நிறைய பேருடைய வாழ்க்கையில சுதந்திரிக்க முடியல. ஏன் சுதந்திரிக்க முடியல? கர்த்தர் செய்ய சொன்னதை இன்னும் டிலே பண்றோம். கர்த்தர் செய்ய சொல்ற காரியத்தை இன்னும் செய்யாமல் இருக்கிறோம். அவர் செய்ய சொல்ற காரியம் மீனை பிடிச்சு பொரிச்சு தான் கேட்கல, மீனை பிடின்னு தான் சொல்றார். ஆமே, அவங்க மீனை பிடிக்கிறாங்க, அவர் பொரிச்சு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் செய்ய சொல்ற காரியம் சிம்பிளான காரியம். அந்த காரியத்தை நாம் செய்யாமல் இருக்க நிறைய காரியங்கள் நம்முடைய கரத்தை விட்டு போய் நமக்குன்னு வச்சிருக்கிறார். நிறைய விஷயங்கள் நமக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அன்பான வாலிப பிள்ளைகளுக்கு நான் இந்த வார்த்தை தைரியமா சொல்றேன். நிறைய காரியங்கள் உனக்காக ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இன்னும் கண்ணுக்கு தெரிஞ்ச அநேக காரியங்கள் கைக்கு வரலனா அவர் செய்ய சொன்ன காரியத்தை நீ இன்னும் செய்யாம இருக்கிற. ஹல்லேலூயா. அவர் என்ன செய்ய சொன்னார்னு உங்களுக்கு தெரியும். ஆமென். எல்லார்கிட்டயும் ஒரே காரியத்தை சொல்லல, ஆனா ஒவ்வொருத்தர்கிட்ட நிறைய விஷயங்களை கர்த்தர் பேசுறார். இந்த காரியத்தை விடுன்றார், இந்த காரியத்தை செய்கின்றார், இந்த காரியத்துக்காக எழும்புன்றார், இந்த காரியத்துக்காக புறப்படுன்றார், இந்த காரியத்தை தள்ளி விட்டு ஆமென் தூக்கி எரிஞ்சு விட்டு வான்றார். பல காரியத்தை கர்த்தர் பேச சில காரியத்தை செஞ்சுட்டு, ஆனா இன்னும் சில காரியங்கள் அவர் வந்து எடுத்து தருவதற்கு முன்பாக அவர் கேட்ட கேள்வி, அந்த வலையில இந்த மீனை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க, நான் செய்ய சொன்னதை எடுத்துட்டு வா அப்படின்றார். நான் செய்ய சொன்னதை எடுத்துட்டு வா. ஆமா, அந்த இடத்துல ஆண்டவரே இல்ல ஆண்டவர் இந்த மீனை விட்டுட்டேன்னு சொல்லல, ஆண்டவரே நாங்க பிடிக்கல ஒண்ணு சொல், அவர் செய்ய சொன்னதை செஞ்சு முடிச்சு அப்படி எடுத்துட்டு வராங்க பாருங்க. அவங்க செஞ்சு முடிச்சது எடுத்துட்டு வந்ததும் அவர் செய்து முடித்ததை அவர் கரத்துல எடுத்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்னதுக்கு யார் உடனே கீழ்ப்படுகிறார்களோ, அவர் செய்ய சொன்னதை தட்டாமல் எவர்கள் உடனே செய்து முடிக்கிறார்களோ அவர்களுக்கு நான் இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை சொல்றேன், உங்களுக்காய் சகலமும் ஆயத்தம் பண்ணப்பட்டதை கர்த்தர் நிறைவேற்றி காண்பிப்பார். ஹல்லேலூயா. என்னுடைய தாமதங்கள் நிறைய காரியத்தை தாமதித்துக் கொண்டே இருக்கும். தேவன் செய்ய சொல்லி நான் தாமதிக்கிறேன் பாருங்க, இது என்னுடைய வாழ்க்கையில அநேக நன்மைகளை தாமதித்துக் கொண்டே இருக்கும். ஆமா, இதை ஒரு நாளும் தேவப்பிள்ளை மறந்துடவே கூடாது, ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. அவர் செய்ய சொன்னதை செஞ்சு முடிக்கணும்னா, ஆமே ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமே, அவர் செய்ய சொல்றதை நான் செஞ்சு முடிக்கணும்னா முதல்ல அவர் சத்தத்திற்கு நான் செவி கொடுக்கணும். அவர் சத்தத்தை கேட்கிறவனாய் மாற்றமல்ல, அந்த சத்தத்திற்கு உடனே கீழ்ப்படுகிறவனாய் இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கலாம். அவன் 4 முதல் வாசிக்க கேட்கலாம். யோவான் 21:4 முதல். விடிய காலமான போது இயேசு கரையிலே நின்றார்.
அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் வலையை போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். போதும். அவர் சொன்ன உடனே அந்த சத்தத்தை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, அந்த சத்தத்துக்கு இம்மிடியட்டான கீழ்ப்படிதல். கடந்த சண்டே அந்த செய்தியிலே இது ஒரு பாயிண்டா வந்ததுனால நான் ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் போக விரும்பல. ஆனா இது ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்ல விரும்புறேன். அவர் சத்தத்தை கேட்டு நான் உடனே கீழ்ப்படியணும்னா என் வாழ்க்கையில் இன்னொரு அனுபவம் கண்டிப்பா இருக்கணும். அதுதான் யோவான் 10வது அதிகாரத்துல தன் ஆடுகளை குறித்து அவர் பேசும்போது ஒரு நிச்சயமான ஒரு வார்த்தையை பேசுறார் பாருங்கள். 3 முதல் 5 வசனங்களை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். அவன் வாசலை காக்கிறவன், அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவர் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். அடுத்த வார்த்தை கவனிங்கள். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியனுடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம் அப்படி சொல்லப்பட்டார். தன் ஆடுகளின் நிலையை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, இந்த ஆடு என் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து வந்து கொண்டே இருக்க. ஏன் கீழ்ப்படியோம்னா அதுக்கு ஒரே ரீசன், அதுக்கு என்ன தெரியாது, அந்நிய சத்தம் தெரியாது. அதுக்கு ஒரே ஒரு சத்தம் மட்டும் தான் தெரியும், என் சத்தம் மட்டும் தான் தெரியும். இந்த சீஷர்களுக்கு கரையில நிக்கிறது இயேசுன்னு தெரியல, ஆனா சொன்ன வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படுகிறாங்கன்னா கண்டிப்பா நான் நம்புறேன் அவர் சத்தம் நல்லா தெரியுது. ஹல்லேலூயா. அவன் வலது பக்கத்துல வலையை போடு. இந்த சத்தத்தை கேட்டதும் அவங்க இமிடியேட்டா கீழ்ப்படுகிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த மெய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறார்கள். அவன் எனக்கு அவர் சத்தத்தை தவிர அந்நிய சத்தம் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா என் லைஃப்ல தெரியுதுன்னா எது லேக் ஆயிட்டு இருக்கு தெரியுமா? அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவது என் வாழ்க்கையில குறைந்து கொண்டே இருக்கும். உடனே கீழ்ப்படிய விரும்புகிறவர்கள் ஒரே ஒரு சத்தத்தை அறிய மட்டும்தான் விரும்புவார்கள், கர்த்தருடைய சத்தத்தை மட்டும். ஹல்லேலூயா. ஆமென். அவர் சத்தத்தை யார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என் லைஃப்ல இம்பார்ட்டன்டா வச்சு அந்த சத்தத்தை மட்டும் கேட்கறதுக்கு யார் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிவது எளிதாய் மாறிக்கொண்டே இருக்கும், எளிதாய் மாறிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். சாமுவேலுக்கு அவர் சத்தம் ஆரம்பத்துல தெரியாததுனால உடனே சொல்லும் ஆண்டவரை அடியேன் கேட்கிறேன்லாம் சொல்லிட்டு நிக்கல. எடுத்த உடனே யார் கிட்ட போறாரு? ஏலி கிட்ட போறார். ஏன்னா இப்பொழுது சாமுவேல் அந்த ஆலயத்துல ரொம்ப கேட்டு அறிந்த சத்தம் யார் சத்தம்? ஏலியின் சத்தம். அவன் ஏலியின் சத்தத்தை ரொம்ப கேட்டு அறிஞ்சதுனால அவன் யாரை கூப்பிட்ட உடனே அவன் யார் இடத்துல ஓடி போகிறான்? ஏலியின் இடத்துல ஓடி போகிறான். 3வது முறை ஓடி போய் நிற்கும் போதுதான் ஏலி அறிந்து கொண்டு சொல்றா, இனி அவன் கூப்பிட்டான்னா சொல்லும் ஆண்டவரை அடியேன் கேட்கிறேன். இதை சொல்லி கொடுத்து அவன் சொல்லி கேட்டது இப்பதான் அவனுக்கு தெரியுது. இப்ப நான் கேட்கிற சத்தம் இது அவருடைய சத்தம் என்று கேட்ட பிறகு அதன் பிறகு அவன் ஏலியின் இடத்துல போகல, அவரிடத்துல மட்டும்தான் வந்து நிற்கிறான். அதன் பிறகு சாமுவேல் கேட்க விரும்பின சத்தமும் அவர் சத்தமா இருந்ததுனால பைபிள் சொல்லுகிறது சாமுவேல் வளர்ந்தான் என்று. அவனை குறித்த கீர்த்தி தேசம் எங்கும் பரவினது. அவனை குறித்த சாட்சி தேசம் எங்கும் பரவது. அவன் லைஃப்ல எல்லாமே அவனுக்கு கர்த்தர் சிறக்கிறார். அவனுக்கு முன்பாய் கர்த்தர் வைத்த மேன்மைகளை அவனுக்கு எடுத்து கொடுக்கிறார். அவருடைய சத்தத்தை அறிய விரும்புகிறவர்களுக்கு தான் அவருடைய சத்தத்துக்கு இமிடியேட்டா கீழ்ப்படிய முடியும். எனக்கு எல்லா சத்தமே பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அவர் சத்தம் கேட்கறதை விட எனக்கு மற்ற சத்தங்கள் கேட்கறதும் பிடிக்குதுன்னா எது என் லைஃப்ல குறையும்னா அவருக்கு சத்தத்துக்கு நான் உடனே கீழ்ப்படுகிறது குறையும். கீழ்ப்படிய மாட்டேன் என்றல்ல, கீழ்ப்படிவேன், கொஞ்சம் தாமதிச்சு கீழ்ப்படிவேன். ஏன்னா எனக்கு எல்லா சத்தமும் ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த சத்தத்துக்கு கீழ்ப்படியுமா இந்த சத்தத்துக்கு கீழ்ப்படியுமாங்கிற ஒரு மனக்குழப்பம் எனக்கு எப்பவுமே. ஆனா இந்த ஒரு சத்தம் தான் எனக்கு எப்பவுமே கேட்குமானால் இந்த சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிவதை தாமதிக்க மாட்டேன், உடனே நான் கீழ்ப்படிவேன். ஹல்லேலூயா. ஆமென். அண்ணன் சொன்ன ஒரு வார்த்தையை நான் எடுத்து சொல்றேன். அவர் 2 முறை 3 முறை நம்ம கிட்ட பேசி பார்ப்பார். நாம உடனே கீழ்ப்படியலன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பேசுறதை நிறுத்திடுவார். இந்த சத்தத்தை நான் கேட்கறதுக்கு விரும்பல, இந்த சத்தத்தை நான் அறியறதுக்கு விரும்பல, இந்த சத்தம் என் லைஃப்ல உயர்ந்து இருக்கிறதுக்கு நான் விரும்பல. எனக்கு இந்த சத்தத்தை விட அந்நிய சத்தங்கள், மற்ற சத்தங்கள் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா தெரியுதுன்னா அவர் பேசுறதே நிறுத்திடுவார். ஏலியின் பிள்ளைகள்கிட்ட ஆரம்பத்திலிருந்து கர்த்தர் பேசி பார்த்தார், கடைசியில் ஸ்டாப் பண்ணிட்டார். ஏலிட்ட பேசி பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டார். ஏலிட்ட கூட பேசுறது ஸ்டாப் பண்ணிட்டார். அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டார். அவர் சொல்லி அவர் பேசி அந்த சத்தத்தை நான் கேட்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னா அவர் பேசுறதை நிறுத்திடுவார். ஆனா கேட்கறது என் நாடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினார்
ஏன் ஆண்டவரே இந்த ஆடலும் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு நடக்குதுன்னா ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆட்டுக்கு எது தெரியாது தெரியுமா? அந்நிய சத்தம் தெரியாது. அப்படி ஒரு சத்தம் வந்துச்சுன்னா அது கேட்கலாம்னு சொல்லிட்டு நிக்காது. அது என்ன பண்ணுமா? விலகி ஓடும், விலகி ஓடும். ஹல்லேலூயா. அது விலகி ஓடும், விலகி ஓடும். அது கேட்கறதுக்கு கூட இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இன்னைக்கு உண்மையிலேயே அநேகருடைய வாழ்க்கையில ஏன் ஆண்டவருடைய சத்தத்துக்கு இமிடியேட்டா நமக்கு கீழ்ப்படிய மனசு வரலன்னா, நமக்கு இந்த சத்தம் கேட்கறதை விட நிறைய சத்தம் ரொம்ப பிடிக்குது. ஆமென். உண்மையா இந்த சத்தம் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுதான் எனக்கு முக்கியம் சொல்லி யார் வாழ்க்கையில இதை அதிக முக்கியத்துவப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு இதுக்கு கீழ்ப்படிவது ரொம்ப சுலபமாயிட்டே இருக்கும், ரொம்ப சுலபமாயிட்டே இருக்கும். எனக்கு இந்த சத்தம், அவர் சத்தம் கேட்கறது, எனக்கு இது அறிகிறது ரொம்ப பிடிக்கும்னா, இது அறிகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, எனக்கு இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, இந்த வார்த்தையின்படி நடப்பது எனக்கு ரொம்ப சுலபமாகி கொண்டே. இதை நான் தாமதிக்கவே மாட்டேன். அவர் சத்தத்தை கேட்க 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 இமிடியேட்டா நான் ஆன்சர் பண்ணிட்டே இருக்காங்க. என்ன செய்யணுமோ செஞ்சுட்டே இருப்பேன். இன்னைக்கு அநேகருக்கு உடனே இந்த கீழ்ப்படியாத இந்த அனுபவம் ஏன் வரலன்னா, அவன் இந்த கீழ்ப்படிக்கிற அனுபவம் ஏன் வரலன்னா, அந்நிய சத்தங்கள் நிறைய, இந்த சத்தம் மட்டுமல்ல இது கூட நிறைய சத்தங்களும். என் வாழ்க்கையில கேட்க வேண்டிய ஒரே சத்தம் ஆண்டுடைய சத்தமா இருக்கணும். என் வாழ்க்கையில பதிய வேண்டிய ஒரே சத்தம் ஆண்டுடைய சத்தமா இருக்கணும். நான் அறிய வேண்டிய ஒரே சத்தம் ஆண்டுடைய சத்தமாய் மட்டுமே இருக்கணும். ஹல்லேலூயா. நான் அறிய வேண்டிய சத்தம். இன்னைக்கு நான் எந்த சத்தத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறேன்? ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் சத்தம் கேட்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இன்ட்ரெஸ்டா இருக்குதாங்கிறதை ஒரு தேவ பிள்ளை ஆராயணும். இது என்ன பண்ணும்? தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை என் வாழ்க்கையில் அதிகரித்து கொண்டே இருக்கும். நீங்க இந்த வசனத்துக்கு அவர் சத்தத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. அவர் சொல்றதெல்லாம் இமிடியேட்டா செஞ்சுட்டே இருப்போம். பின்வாங்கி போன பிறகு கூட கரையிலிருந்து இயேசு பேசுனதும் செஞ்சாங்களா இல்லையா? ஏன்னா 3 வருஷம் கேட்டு பழகினவங்க, 3 வருஷம் அந்த சத்தத்தை கேட்டு பழகினவங்க, அவங்களுக்கு அந்த சத்தம் தெரியும். அந்த சத்தத்துக்கு உடனே கீழ்ப்படுகிறார்கள். ஆனால் பின்வாங்கி நின்ன பிறகு கூட இந்த சத்தம் கேட்டதுமே உடனே வலைய அதை சைடில் போடுறாங்க. ஹல்லேலூயா. உடனே கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் தேவன் விரும்புகிறவைகளை செய்து முடித்துக் கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. நீங்க பழைய ஏற்பாட்டுல இருந்து ஆதி ஆகமத்திலே படிச்சீங்கன்னா தெரியும். யார் ரொம்ப சத்தம் கேட்டு நடந்தாங்களோ அவங்க கிட்ட தான் நிறைய விஷயத்தை செய்ய சொல்லுவார். அவர்களை குறித்தெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். அவர்கள் அதை செய்து முடித்தார்கள். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற, சத்தம் கேட்டு பேசிட்டே இருக்கிறவர், அவர்கிட்ட தான் பேழை கிட்ட சொல்றார். பைபிள் சொல்லுகிறது, நோவா பேழை கட்டி முடித்தார் என்று. ஹல்லேலூயா. நீங்க இப்படி ஒவ்வொரு பரிசுத்தவான்களை பார்த்தீங்கன்னா தெரியும். அவரோடு பழகி அந்த சத்தம் கேட்டு நடக்கிறவங்ககிட்ட சில காரியத்தை செய்ய சொல்லுவார். பாருங்க, ஏன் அவங்க கிட்ட செய்ய சொல்றாங்கன்னா அவருக்கு நல்லா தெரியும் இவன் மட்டும் தான் செய்வார். ஏன்னா என் சத்தம் கேட்டு நடக்கிறவன், என் கூட பேசி நடக்கிறவன். ஹல்லேலூயா. வார்த்தையை நான் ரிப்பீட் பண்றேன். யார் இந்த சத்தத்துக்கு ரொம்ப செவி கொடுக்கிறாங்களோ அவங்க கிட்ட மட்டும்தான் சித்தத்தை சொல்லுவார். எனக்கு சித்த அறிய விரும்பணும்னு உங்களுக்குள்ள ஆசை இருக்குதுன்னா சத்தம் கேட்டு பழகுங்க, அந்நிய சத்தத்தை ஒதுக்குங்க. அதாவது அந்நிய சத்தம் என்ன தெரியுமா? இந்த சத்தத்தின் மேல விருப்பத்தை எது குறைக்குது அது எல்லாமே அந்நிய சத்தம். ஆமா, அந்நிய சத்தம் உடனே புருஷன் பேசுறது, மனைவி இது இல்ல அந்நிய சத்தம். எனக்கு இந்த சத்தத்தை கேட்கறத விட்டு எது என்ன தூரப்படுத்துதோ அது எல்லாமே அந்நிய சத்தம். ஆமென். ஹல்லேலூயா. அது எதுவானாலும் இருக்கட்டும். ஆமென். எனக்கு இந்த சத்தத்தை கேட்கறத, இந்த சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறத, இந்த சத்தத்தின் மேல இருக்கிற வாஞ்சையை விட்டு என் லைஃப்ல எது என்ன தூரப்படுத்துதோ, ஆமென், அப்படி உங்களுக்கு எது ஃபீல் ஆகுதோ அதை விட்டு விலகி ஓடுங்கள், அதை ஒதுக்கிடுங்க. இந்த சத்தத்தை கேளுங்கள், சித்தத்தை செய்யுங்கள், ஆயத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? அப்படியே முழங்கால் படிட்டு ஆண்டவர் சமூகத்துல ஒரே ஒரு விண்ணப்பத்தோட, ஆண்டவரே உங்க சத்தம் கேட்கறதுக்கு என் இருதயம் துடிக்கட்டும் ஆண்டவரே. ஆனா ஒரு சத்தியத்தை மட்டும் அறிந்து கொள்ளுங்கள், அவர் செய்தவைகளை என் கண்கள் பார்த்து நான் சுதந்திரிக்கிறோம்னா அவர் செய்ய சொன்னதை நான் செஞ்சு முடிச்சிருக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க, ஆண்டவரே நீ என்னிடத்தில் செய்ய சொன்னதை நான் தூரப்படுத்திடக்கூடாதப்பா, அதை செய்கிறவனாய் அதுக்கு உடனே கீழ்ப்படுகிறவனாய் இருக்க உங்களுடைய சத்தத்திற்கு அதிகம் செவி கொடுக்கிற அந்த இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. அந்நிய சத்தத்துக்கு விலகி ஓடுகிறவனாகவும் என் மெய்ப்பனுடைய சத்தத்தை மாத்திரம் கேட்டு நடக்கிறவனாகவும் கர்த்தரை மாற்றுவீராக. அப்படி அர்ப்பணிக்க விரும்புகிற தேவ பிள்ளைகள் இந்த இரவு நேரத்தில் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கலாம். ஆண்டவரே, இனியும் உம்முடைய சத்தத்தை நான் தட்டி விடுகிறவனா அல்ல, உம்முடைய சத்தத்தை விட்டு பின்வாங்குகிறவனா அல்ல. எந்த நிலையிலும் ஆண்டவரே இந்த சத்தத்தை தட்டிட்டு, இந்த சத்தத்தை மீறிட்டு, இந்த சத்தத்தை தூக்கி எறிஞ்சிட்டு இனி ஒரு காரியத்தை செய்வது வேண்டாம்ப்பா. இனியும் அப்படிப்பட்ட நிலையில நாங்க இருக்க கூடாது ஆண்டவரே. அல்லது நீர் வந்து எனக்கு நன்மை தரும்போது நீர் எதிர்பார்க்கிறவைகளை நான் செய்து முடிக்கத்தக்கதா ஆண்டவரே, நீர் எனக்கு பலனை கொடுக்க வரும்போது நீர் எதிர்பார்த்த நீ சொன்னவைகளை நான் செய்து முடித்தவனாய் நிற்க கர்த்தர் கிருபை செய்வீராக.
எது எது எனக்கு நீர் சொன்னீரோ அதை செய்து முடிக்க எனக்கு கிருபை தார். ஒரு விஷயம் எல்லாரும் கண்களை மூடியவாறு ஒரு விஷயம் கர்த்தர் உங்ககிட்ட செய்ய சொல்லி இனியும் செய்யாம ஏதாவது காரியங்கள் இருக்குமானா ஆமென். இப்ப நீங்க ஆண்டவர்ட்ட அதை காரியத்துக்காய் ஜெபியுங்கள். அவள் இனியும் காலம் தாமதிக்காதீங்க. பல காரியத்தை கர்த்தர் உங்கள்கிட்ட செய்ய சொல்லியிருப்பார். ஆகவே அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, அவன் உன் வாழ்க்கையில கர்த்தர் அவன் ஏதாவது செய்ய சொல்லி இருக்கிறாரா, அதை நீ இன்னும் செய்யாமல் தாமதித்துக் கொண்டிருப்பாய். ஆனால் அவன் இதனால் உனக்கு வர வேண்டிய அநேக நன்மைகள் இன்னும் அது தாமதித்துக் கொண்டுதான் இருக்கும். நிறைய காரியங்களை கர்த்தர் வச்சுட்டா உன் கண்ணும் பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் நீ பார்க்கிற, ஆனா உன் கைக்கு அது வரமாட்டேங்குது. நிறைய காரியங்கள் கண்ணுக்கு தெரியுது, அவன் கிட்ட வர்றது போலதான் தெரியுது, ஆனா அது கைக்கு வர மாட்டேங்குது. ஏன் வரல? ஏன் இன்னும் அது என் கைக்கு வரல? அவன் கர்த்தர் செய்ய சொன்ன ஏதோ ஒண்ணு இன்னும் நீங்க செய்து முடிக்காம இருக்கிறதுனாலதான். அது எந்த காரியமா இருந்தாலும் அந்த காரியத்துக்கு இப்பொழுது ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த ராத்திரி நேரத்துல ஒரு விஷயம் கூட நான் என்ன அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய சத்தத்திற்கு நான் செவி கொடுக்கிறேன்ப்பா. எஸ் லார்ட், நீர் ஆயத்தம் பண்ணினதை நான் பார்க்கணும், நீங்க ஆயத்தம் பண்ணினதை நான் சுதந்திரிக்கணும். ஆண்டவரே, அதற்கு நீர் என்னிடத்தில் என்ன செய்ய சொல்லீரோ அதை இந்த இரவு நேரத்துல அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துவாரானா இப்பொழுதே அதுக்காய் ஜெபிங்க. என்ன செய்ய கிருபை தாங்க ஆண்டவரே, இந்த காரியத்தை செய்ய எனக்கு கிருபை தாங்கப்பா. இந்த ராத்திரி நேரத்தில் ஒரு விசை கூட அந்த சத்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ராத்திரி நேரத்தில் ஒரு விசை கூட அந்த சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கிறேன். அதை செய்ய எனக்கு கிருபை தாருவீராகப்பா. ஏதாவது காரியங்கள் ஒரு நிமிஷம் நான் டைம் கொடுக்கிறேன். அவன் இந்த காரியத்துக்காக ஜெபிக்க ஆவியானவர் ஏவுகிறார். சிலதை கர்த்தர் செய்ய சொல்லியும் இன்னும் தள்ளி போடுகிற அன்பு வாலிப தம்பி, அன்பு வாலிப தங்கச்சி, அன்பு சகோதரர், அன்பு சகோதரி, அவன் தேவனுடைய காரியத்துல ஏதாவது இன்னும் லேக்க வச்சிருக்கிறீங்களா? தேவன் செய்ய சொல்லி பல வருடங்களா செய்யாம இருக்கிறீங்களா? தேவன் செய்ய சொல்லி பல மாதமா செய்யாம இருக்கிறீங்களா? யாருக்கோ இந்த வார்த்தையை கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறதை என் ஆவியிலே நான் அதிகம் உணர்கிறேன். சிலரை கர்த்தர் உணர்த்துகிறார் சில உள்ளங்களுக்கு. அவன் சில காரியத்தை செய்ய சொல்லி இன்னும் அதை தாமதிச்சிட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு அந்த காரியத்துக்காக ஜெபி அதை இன்னும் தாமதிக்காதபடி அதற்காக உடனே கீழ்ப்படியுங்கள். அந்த சத்தத்திற்கு செவி கொடுங்கள். இது சொன்ன சத்தம் மெய்ப்பன் சத்தம். அவன் மெய்ப்பனின் சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற ஆட்டைதான் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடை வைப்பான். ஹalleluya, ஹalleluya. இன்னும் தாமதிக்காதீங்க. ஏதாவது காரியங்கள் ஹalleluya, தேவனுக்கு அடுத்த காரியத்துல அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை கர்த்தர் செய்ய சொல்லி இன்னும் தாமதித்துக் கொண்டிருப்பீர்களானா? ஏன் நிறைய காரியங்கள் இன்னும் தாமதிக்குது? வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் தடையா இருக்குது ஆண்டவரே. கண்ணுக்கு தெரியுதப்பா, நிறைய நன்மைகள் கண்ணு கிட்ட வந்துருச்சு ஆண்டவரே, ஆனா அது என் கைக்கு வர மாட்டேங்குது. என் கையில அது நிக்க மாட்டேங்குது. என் கையில அது சுதந்திரிக்க முடிய மாட்டேங்குது. ஏங்கிற கேள்வியோடு இருக்கிற அந்த உள்ளத்துக்கு தான் இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் பேசுகிறார். அவர் செய்ய சொன்னதை அவன் கடலுக்குள்ள அவர் நீ இருக்கும் போது அவர் ஒன்றை செய்ய சொன்னார் அல்லவா? நீ ஒன்னும் பிடிக்காம இருக்கும் போது, அவன் நீ ஒன்றும் இல்லாமல் இருக்கும் போது அவர் சிலதை செய்ய சொன்னார் அல்லவா? ஹalleluya. கர்த்தர் கேட்கிறார், அவன் நான் பிடிக்க சொன்ன மீனை இங்க கொண்டு வான்னு கேட்கிறா. நான் உன்கிட்ட செய்ய சொன்னதை நீ செஞ்சு முடிச்சியான்னு கேட்கிறா. ஹalleluya. இல்லையா? இந்த ராத்திரி நேரத்தில் கர்த்தர் ஒரு விசை கூட அந்த காரியத்தை உணர்த்துகிறார். செய்தே ஆண்டவரே, இந்த ராத்திரி அந்த காரியத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. Lord, I submit myself. நான் என் வாழ்க்கை ஒரு விசை கூட அர்ப்பணிக்கிறேன். அந்த காரியத்தில் என்னை நான் கீழ்ப்படுகிறேன். அந்த காரியத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே, ஆண்டவரே, நீர் ஆயத்தம் பண்ணினதை என் கண்கள் பார்த்தது மட்டுமல்ல, என் கரம் அதை சுதந்திரிக்கணும். ஆண்டவரே, உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறேன். உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறேன். உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறேன்ப்பா. ஹalleluya. சில காரியத்தை கர்த்தர் உணர்த்தினா நான் அதற்கு ஒப்பு கொடுக்கிறேன், நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்றவங்க வெக்கப்பட அவங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து என்கிட்ட ஆண்டவர் செய்ய சொன்ன ஒரு காரியத்தை நான் அதை செய்ய போறேன். செய்கிற கிருபை தாங்க ஆண்டவரே. உங்களுடைய சத்தத்தை கேட்க கிருபை செய்யுங்க. உண்மையா ஜெபிங்க. ஒரு நிமிஷம் அப்படியே சைலண்ட். உங்க இருதய ஆண்டவரோடு பேசட்டும். சாரிப்பா, என்னுடைய தாமதம் பல காரியத்தை தாமதிச்சுட்டே இருக்கு. என் கீழ்ப்படியாமை தாமதம் ஹalleluya பல காரியத்தை தாமதிக்குது. நிறைய விஷயங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார் உங்களுக்காக. நிறைய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். ஹalleluya. ஆமென். கர்த்தர் கேட்கிறார், நான் செய்ய சொன்னது எங்க? ஆமென். ராத்திரி நேரத்தில் உண்மையாய் ஜெபிக்கிற உள்ளத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நீங்க இதை செய்து பாருங்கள். இந்த மாதம் இந்த வார்த்தை உங்களுக்கு சாட்சியாய் மாறும். எனக்கு ஆயத்தம் பண்ணினதை என் கண்கள் பார்த்தது மட்டுமல்ல, தேவன் அதை எடுத்து தந்தார் என்று சொல்லத்தக்கதா கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவாராக. நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துவோம். நீர் செய்ய சொன்னதை நாங்கள் செய்யவும், நீ செய்து வைத்ததை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே எங்க கிட்ட நிறைய காரியங்களை செய்ய சொல்றீங்கப்பா. ஆண்டவரே நீங்க அதை எதிர்பார்க்கிறீங்க. ஆண்டவரே எப்பவுமே நீங்க செய்யறதை நாங்க பார்க்கணும்னு விரும்புறோம். நாங்க செய்யறதை நீங்க பார்க்கணும்னு விரும்புறீங்க. ஆண்டவரே உம்முடைய விருப்பம் நிறைவேறும் போது எங்க விருப்பமும் நிறைவேறும். ஆண்டவரே இந்த மாலை நேரத்தில் உம்முடைய விருப்பத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்நிய சத்தத்துக்கு விலகியோட உம்முடைய சத்தத்திற்கு அதிக கவனம் செலுத்தவும், கீழ்ப்படியவும், நடக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. முற்றிலும் உடைய கருத்தில் தருகிறோம். அந்த ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் நிறைவோடு அனுப்புங்க, சாட்சியாக நிறுத்துங்க. எல்லா மகிமையும் கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் செய்யுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். நான் அல்ல இயேசுவே